இன்று நாம் செய்யக்கூடிய பல வேலைகளுக்கு ஒரு முன்னேற்பாடு நாம் செய்து கொள்கின்றோம். அதாவது பிளான். புதிதாக வீட்டை கட்ட வேண்டும் என்றாலும் ஒரு இன்ஜினியரையோ மற்றவர்களை வைத்து இந்த மாதிரியான வீடுதான் வேண்டும் என்று அதை பிளான் செய்கின்றோம். அதற்கு வேண்டிய பொருள்களை கொத்தனாரையோ மற்ற ஆண்களையோ வைத்து அதை தயார் செய்து நாம் வீட்டை கட்டுகின்றோம். ஆனால் வீட்டை கட்டுவதற்கு முன்னாடியே எப்படி, என்ன, ஏது என்று எல்லைகளை வகுத்து எப்படி வர வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தயார் செய்துவிட்டுத்தான் வீட்டை கட்டுகின்றோம். இந்த வேலைகளையும் தொடங்குகின்றோம். ஒரு பலகாரம் செய்கிறோம் என்றாலும் கூட அதற்கு வேண்டிய அரிசியோ மற்ற பொருள்களையோ முதலிலேயே ஊற வைக்கின்றோம். பின் ஊறிய பொருள்களை எடுத்துத்தான் அதை அரைத்தோ புளிக்க வைத்தோ மற்ற வேலைகளை செய்தோ வடையாகவோ மற்ற நிலைகளை நாம் சுடுகின்றோம். அப்பொழுதுதான் அதில் ருசியும் சுவையும் நமக்கு கிடைக்கின்றது. இதுபோன்று எந்தெந்த விஷயங்களில் நாம் எப்படி முன்னேற்பாடாக செயல்படுத்துகின்றோமோ இதை போன்று நமது வாழ்க்கையிலும், அதாவது வாழ்க்கை என்றால் இங்கே புற செயல்களுக்கு நாம் சரியாக செய்ய முடிகின்றது. ஆனால் அகநிலைகளுக்கு நாம் இந்த வாழ்க்கையில் அப்படி செயல்படுத்துகின்றோமா என்றால் நம்மிடம் அதற்கு சரியான பிளான் இல்லை. அதாவது ஒரு கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும், ஒரு வேதனை வந்தால் என்ன செய்ய வேண்டும், ஒரு சலிப்போ சங்கடமோ அல்லது ஒரு சந்தேகமோ வந்தால் என்ன செய்ய வேண்டும், நமக்குள் ஒரு இருளான உணர்வுகள் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும், திடீரென்று பயம் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று இதற்கெல்லாம் ஒரு முன்னேற்பாடு, ஒரு பிளான் வைத்திருக்கிறோமா என்றால் வாழ்க்கையில் இதற்கெல்லாம் நம்மிடம் பிளான் இல்லை. இதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டிக்காட்டி மற்ற நிலைகளுக்கு எவ்வாறு ஒரு பிளான் வைத்திருக்கின்றோமோ இந்த வாழ்க்கையிலும் எந்தெந்த காலங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் செயல்பட வேண்டும் என்று ஒரு பக்குவத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். உதாரணமாக ஒரு அரிசிக்கோ மற்ற நிலைகளுக்கோ நாம் மாவை அரைத்து வைத்து ஒரு நாள் 2 நாள் வைத்திருந்தோம் என்றால் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் அதையே 10 நாளைக்கு வைக்க வேண்டும் என்றால் கெட்டு போய்விடும் அல்லது புளித்துவிடும். ஆனால் அதையே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் அந்த மாவை பத்திரமாக வைத்தால் நமக்கு வேண்டிய அளவுக்கு அந்த பாதுகாப்பு அது பத்திரமாக இருக்கின்றது. ஏனால் இது ஒரு விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி காப்பது என்பதற்குத்தான் இந்த உதாரணங்களை சுட்டிக்காட்டுகின்றார். ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு எத்தனை நிலைகளை பக்குவப்படுத்துகின்றோம். இதை போன்று மெய்ஞானிகளை உணர்வு கொண்டு அருள் ஒளியின் ஆற்றலை நமக்குள் அது பெருக்கி அதை நாம் பக்குவப்படுத்தி நமக்குள் சேர்த்து பழகி கொண்டால் நல்ல குணங்களை காக்க முடியும். ஏன்னா அந்த நல்ல குணங்களை காப்பதற்குத்தான் குருநாதர் இங்கே அந்த பிளான் வேண்டும் என்று சொல்லுகின்றார். சமயம் வரும்பொழுதெல்லாம் அந்த அருள்வழி பெற வேண்டும் என்று ஏங்கி தியானித்து வாழ்க்கையில் முதலில் சொன்ன மாதிரி பயமோ சலிப்போ சங்கடமோ கோபமோ ஆத்திரமோ வேதனை இது போன்ற நிலைகளை அகற்றி ஒளியாக மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். பொருள்கள் கெட்டுப்போகாது பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது கொண்டு நமக்குள் தீமை வந்தால் அவிஞானி உணர்வு கொண்டு அந்த தீமை தனக்குள் வளராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடத்திலும் அருள் ஒளியை நுகர்ந்து உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பாய்ச்சி வேகா நிலை பெறும், அதாவது பிறவியில்லா நிலை பெறும் தன்மையை உறுதிப்படுத்தி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பழகுதல் வேண்டும். ஆகவே எப்பொழுதுமே நாம் குரு காட்டிய வழியில் செயல்பட வேண்டும். அந்த அருள் ஒளியை பெறுதல் வேண்டும், இருளை அகற்றுதல் வேண்டும், ஒளியான உணர்வாக நாம் வளர்த்திடல் வேண்டும். ஒளியின் சரீரமாக நாம் நிலைத்திருக்க முடியும். அந்த நிலையான அழியாத ஒளி சரீரத்தை பெற இந்த வாழ்க்கை என்றுமே அருள் வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் குருநாதர் இங்கே அந்த பிளான், நாம் இன்று என்ன செய்ய வேண்டும், நாளை என்ன செய்ய வேண்டும், இத்தனை வருடம் கழித்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டமிடுகின்றோமோ அதுபோன்று இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு ஞானத்திலே வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம், நாம் வளர்ச்சி பெற வேண்டிய நிலை என்ன, நாம் எந்த இடத்தில் அதில் தேக்கமாக இருக்கின்றோம், எந்த இடத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம், அந்த தேக்கத்தை மாற்றி வளர்ச்சியின் பாதைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் கொண்டு செல்வதற்கு நாம் எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்குள் அருள் ஒளியை பெருக்கி இருளான நிலைகளை குறைத்து அதாவது சிறு துளி பெருவெல்லம் என்று சொல்வார்கள். அதுபோன்று சிறுக சிறுக நாம் ஞானி உணர்வை நமக்குள் பெருக்கி அதை வளர்க்கக்கூடிய நிலைக்கு ஒரு திட்டமிடுதலாக நாம் செய்து கொண்டே வந்தோம் என்றால் நம்முடைய வளர்ச்சி திட்டமிட்ட வளர்ச்சியாக இருக்கும். ஆக இந்த உடலுக்கு பின் அழியா ஒளி சரீரம் பெற முடியும் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். என்னால் குருநாதர் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஆக உறுதி கொண்ட நிலையில் இறுதியாக நாம் இந்த சரீரத்தில் இருக்கப்படும் பொழுதே
அந்த அருளொளியை பெருக்கி பிறவில நிலை அடையக்கூடிய தகுதியாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இங்கே திட்டமிடுதல் பிளான் என்று அவசியம் வேண்டும் என்று சொல்லுகின்றார்.